ஜனவரி 5 இன்று மூவரசர் திருவிழா. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 வசனங்கள் 1 முதல் 12 வரை. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதரின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெசியை எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லெகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லெகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரவேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவிட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ, முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இந்த உலகத்தில் எல்லா காட்சிகளும் நமக்கு ஏதாவது ஒரு அர்த்தத்தை அல்லது மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றது. பிறந்த குழந்தையின் காட்சி தாயின் உள்ளத்தில் பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. சூரியனின் காட்சி மனித உடலுக்கு தேவையான வெப்பத்தை கொடுக்கின்றது. இயற்கையின் காட்சி கடவுளின் பிரசன்னத்தை பல்வேறு விதத்தில் காட்டுகின்றது. ஆண்டவருடைய காட்சி நமக்கு, நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வை கொடுக்கின்றது. ஏனென்றால் ஆண்டவரை கண்டு இத்தகைய வாழ்வை பெற்ற 3 நபர்களைத்தான் இன்றைய தினத்தில் நாம் கொண்டாடுகின்றோம். விவிலிய அறிஞர்களின் கூற்றுப்படி இந்த 3 நபர்களும் ஞானிகள் அல்ல, அரசர்களும் அல்ல, மாறாக வானியல் பண்டிதர்கள். நட்சத்திர நகர்வு, பறவை இடம்பெயர்தல் போன்றவற்றை வைத்து காலங்களை கணிக்கக்கூடியவர்கள். அதனால்தான் பிறந்தவர் அரசராக ஆட்சி செய்வார் என்று பொன்னும், கடவுள் நிலையை பெற்றவர் என்று தூபமும், மனிதராக செயல்படுவார் என்று வெள்ளை போளமும் காணிக்கை பொருட்களாக கொண்டு வருகின்றார்கள். இந்த இயேசுவின் காட்சி அவர்களுடைய வாழ்க்கையில் வாழ்வை கொடுக்கின்றது. எவ்வாறு வாழ்வை கொடுக்கின்றது என்றால், இவர்கள் ஒற்றுமையோடு வருகின்றார்கள். வெவ்வேறு நாட்டவர்களாக இருந்த போதிலும் ஒற்றுமையோடு ஒரு விண்மீன் வழிகாட்டுதலால் வந்தவர்கள். வெவ்வேறு இனத்தவர்களாக இருந்தாலும் இவர்களுடைய ஒற்றுமை பாலனின் காட்சி வாழ்வை கொடுக்கின்றது. நாமும் கடவுளை காண ஆலயம் வருகின்றோம். ஒற்றுமையோடு வருகின்றோமா? நம்மை நாமே கேட்டு பார்ப்போம். விரும்பி கொடுக்கும் மனம் இருக்கின்றதா? இந்த 3 நபர்களும் மகிழ்ச்சியோடு வந்தனர், கண்டுகொண்டனர். நாம் கடவுளை காண எந்த மனநிலையோடு இன்று ஆலயம் வருகின்றோம்? சற்று நம்மை நாமே அலசி பார்ப்போம். நமது எண்ணம்
சிறந்திருந்தால் சிறப்பு. நிச்சயம் நாம் செல்ல வேண்டிய எல்லையை அதுவே நமக்கு காட்டும். நமது வாழ்வில் நாம் எப்போதும் நல்லவற்றை எண்ணுவோம். மற்றவர்களோடு நம்மை ஒப்பிடாமல் நாமே நல்ல உதாரணமாக வாழ முயற்சி எடுப்போம். அன்பு தந்தையே இறைவா, உலகிற்கு ஒளியாக உம்மை வெளிப்படுத்தினீரே, அதற்காக உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் அப்பா. உலகில் வாழும் அனைத்து நாட்டு மக்களுக்கும் நீரே மீட்பராக, ஒளியாக, வழியாக, நம்பிக்கை நாதமாக உம்மை வெளிப்படுத்தி இருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நம்பிக்கை எங்கள் வாழ்விலும் வழிபாட்டிலும் வெளிப்படுவதாக அப்பா. உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி.